முக்கியத்துவம் என்ன, தீபாவளி நம்ம ஏன் செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த ஒரு சில விஷயங்கள் நம்ம புராணங்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு தீபாவளியை பத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு மலை சேன் பண்ணலாம். ஸோ தீபாவளி அப்படின்ற இந்த பெயருக்கு நிறைய வேறு பெயர்கள் கூட உண்டு. சாஸ்திரங்கள் புராணங்கள்ல சொல்லி கொடுக்குது. முதல்ல தியஸ் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. தியாஸ் அப்படின்னா விளக்குகள் அர்த்தம். ஸோ தீபாவளி அப்படின்னாவே விளக்குகள் அப்படின்றது அர்த்தம். அதுக்கப்புறம் தீப பிரதிபத் உற்சவம் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. இது வந்து நமக்கு நாகநந்தா அப்படின்ற ஒரு காவியத்திலிருந்து நம்மளுக்கு சொல்றார். ஹர்ஷா அப்படின்ற ஒரு போயட் சொல்றார், ஒரு கவி சொல்றார். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த தினத்துல புதுசா கல்யாணமான தம்பதிகளை வீட்டுல கூப்பிட்டு அவங்களுக்கு அவங்க கையிலால தீபம் ஏற்ற வச்சு கொண்டாடுவது உண்டுன்னு சொல்லி சொல்றது உண்டு. நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், தலை தீபாவளின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் அங்க இருந்தா வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு பேரு தீப பிரதிபத் உற்சவம், தீப பிரதிபோத்சவம் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. அதுக்கப்புறமும் நமக்கு தீப மாலிகா அப்படின்ற ஒரு பெயரையும் சொல்றார் காவிய மீமாம்சா அப்படின்ற இடத்துல. ஸோ இந்த நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவா வீடு எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அன்னைக்கு எல்லாம் வீடெல்லாம் நல்ல வண்ணங்களால தீட்டப்பட்டு அன்னைக்கு எல்லாரும் சுண்ணாம்பு அடிப்பாங்க. சுண்ணாம்பு அடிச்சு வீடெல்லாம் புதுசா சுண்ணாம்பு அடிச்சிருக்காங்க இல்லையா, அதனால இரவு நேரத்துல தீபங்களை ஏற்றி வைப்பாங்களாம். ஸோ இது தீப மாலிகா அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு. அதுக்கப்புறம் தீபோத்சவம், தீபலிங்க அப்படின்ட்டு நிறைய பெயர்கள்லாம் தீபாவளிக்கு சொல்லப்படுது. தீபாவளிய முக்கியத்துவம் என்னது, ஏன் தீபாவளியை கொண்டாடுறோம் அப்படின்னா, தீபானாம் ஆவலிகி தீபாவளிகி, தீபங்களுடைய வரிசை அப்படிங்கிறத என்ன சொல்றோம், தீபாவளின்னு சொல்லி சொல்றோம். தீபங்கள் வரிசையா ஏற்றி வைக்கிறதுனால அதுக்கு பேரு தீபாவளி அப்படின்னு பெயர் இருக்கு. ஸோ தீபாவளி அப்படிங்கிறது உலகம் முழுவதும் எல்லா விதமான மக்களாலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகையா இருக்கு. உலகத்துல அவங்க எந்த விதமான சமயத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம், இல்ல இனத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம், மொழியை சேர்ந்தவங்களா இருக்கலாம், எல்லாரும் என்ன பண்றாங்க, தீபாவளியை கண்டிப்பா கொண்டாடுவாங்க. எல்லா மதத்தினரும் என்ன பண்றாங்க, தீபாவளியை சேர்ந்து கொண்டாடக்கூடியவர்களா இருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, எல்லா மதத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட காரணம் இருக்கு இந்த தீபாவளி கொண்டாடுவதற்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். குறிப்பாக ரொம்ப பிராச்சீனமான ரொம்ப பழமையான மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பௌத்த மதமோ இல்ல ஜெயின மதமோ இதை போன்ற இல்ல சீக்கிய மதமோ என்ன பண்றாங்க அப்படின்னா, தீபாவளி கண்டிப்பா கொண்டாடுறாங்க. சனாதன தர்மத்துக்கு எந்த விதமான நம்ம நேரமும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சனாதன தர்மம் நம்முடைய தர்மம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்ச தோற்றத்துல இருந்தே இருந்துட்டு இருக்கு. அதனால நம்முடைய பழமையான மதம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது, நம்முடையதுதான் உண்மையான மதம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். நம்முடைய சனாதன தர்மத்திலிருந்து தோன்றியதுதான் மற்ற கிளைகள் எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்லலாமே தவிர, நம்முடையது மதம் அப்படிங்கிறது கிடையாது. நம்முடையதுதான் உண்மையான தர்மம். இது சனாதனம், என்னைக்கும் நிரந்தரமா இருக்கக்கூடியது. எல்லா மதங்கள் அழிந்தாலும் நம்முடைய சனாதன தர்மம் என்னைக்கும் அழிய போறது கிடையாது. ஏன்னா பேரே சனாதனம் சொல்லி சொல்றாங்க. சனாதனம் அப்படின்னா அழிவற்றது, நிரந்தரமானது அப்படின்னு அர்த்தம். சோ இதற்கு தோற்றமும் கிடையாது, முடிவும் கிடையாது. எப்படி பகவானுக்கும் தோற்றம் முடிவு கிடையாதோ அதே போல நம்முடைய சனாதன தர்மத்துக்கும் தோற்றமோ முடிவோ கிடையாது. சோ அப்படிப்பட்ட இந்த சனாதன தர்மத்தை தாண்டி மற்ற தர்மத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, தீபாவளியை எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடக்கூடியது உண்டு. இந்த தீபாவளியில நமக்கு தெரியாமே ஒரு விதமான சந்தோஷம், ஒரு விதமான ஆனந்தம் நம்முடைய மனசுல தோன்ற ஆரம்பிக்குது. ஏன்னா மொத்த பிரபஞ்சம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு விதமான சந்தோஷமான சூழ்நிலைக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ அப்ப எல்லாருடைய அந்த உணர்வும் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒரு சந்தோஷத்தை உருவாக்குது. எப்படி இந்த ஒரு உணர்வு உருவானது, இந்த சந்தோஷம் எப்படி தோன்றுது அப்படின்னு சொல்லி சொன்னா, இதற்கு நமக்கு ராமாயணத்துல கொண்டு போய் முடிக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல ராமாயணத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பகவானுடைய முக்கியமான அவதாரங்கள்ல ராம அவதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ராம அவதாரத்தை சொல்ல வந்த வால்மீகி என்ன பண்றாரு அப்படின்னா, ராம அவதாரத்துல என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ராமவர் வந்து 11,000 வருஷம் இந்த உலகத்துல இருந்திருக்கார். அந்த விஷயத்தெல்லாம் சொல்லல. அவர் போன 14 வருஷத்தை தான் அவ்வளவு பெருசா பேசியிருக்கார். அதே போலதான் சுகதேவ கோஸ்வாமி என்ன பண்றார் அப்படின்னா, பாகவத்துல ராமரை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். ராமரை பத்தி பேச ஆரம்பிக்கிறான்னு சொல்லி சொன்ன உடனே முதல் வார்த்தையை என்ன சொல்றார் அப்படின்னா, பகவானுடைய இந்த காட்டுக்கு போறக்கூடிய இந்த ஒரு விஷயத்தான் பேசுறார். சோ அப்ப இந்த தியாகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டியா இல்ல முக்கியமான ஒரு குணமா கருதப்படுது ராமருடைய வாழ்க்கையில. சோ அப்படி அந்த ராமர் என்ன பண்றாரு அப்படின்னா 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டார்.
அவர் காட்டுக்கு போயிட்டார். ஆனா இங்க இருக்கக்கூடிய அயோத்தியாவாசி மக்களுக்கு எப்படி இருக்குன்னா, தங்களுடைய உயிரையும் சேர்த்து எடுத்துட்டு போன மாதிரி இருந்தது. எந்த ஒரு அயோத்தியாவாசியும் எதையும் பண்ண முடியலையா அவங்களால. ராமரை பிரிந்து தங்களுடைய உயிர் போயிடுச்சுன்னா என்ன என்ன பண்ண முடியும் அவங்களால? செத்தம் பிண மாதிரி இருக்காங்க. யாருக்கும் வீட்டுக்குள்ள கூட போக இஷ்டம் கிடையாது. எல்லாரும் எப்படி ராமரை வழி அனுப்பிட்டு ரோட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்களோ அதே போல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்களா. யாராவது சமுதாய நலம் கருதி எங்கேயாவது அரசவையில இருந்து ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அப்படியே சாப்பிட்டு அப்படியே படுத்துப்பாங்களா. ராமா 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 ராமான்னு சொல்லிட்டே இருப்பாங்களா. அவங்களுக்கு ராமரை தவிர வேற ஒன்றும் தெரியாது. ஸோ அப்படி ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 14 வருஷம் என்ன பண்றாங்க அந்த அயோத்தியவாசிகள் எல்லாமே உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காங்க. அயோத்தியவாசிகள் நினைக்கிறாங்க, ராமரே இல்லை, இனிமேல் நம்ம ஏன் உயிரோட இருக்கணும், நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம், தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒருத்தர் முடிவெடுத்தா போதுமே, எல்லா மக்களும் உடனே என்ன பண்றாங்க, அந்த அந்த சமயம் அப்படி இருக்கு. ஏன்னா ராமர் பிரிஞ்சு போயிட்டார் அப்படின்ற அந்த ஒரு துக்கத்துல இருக்காங்க. துக்கமான சமயத்துல, அந்த அதிர்ச்சியான சமயத்துல என்ன முடிவு எடுக்கணும் நம்மளுக்கே தெரியாது. சோ அப்படி இருக்கும்போது ஒருத்தன் ஒரு விஷயத்த சொல்லிட்டா எல்லாரும் பரபரன்னு பறக்க ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாரும் அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சோ அப்படி எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, தங்களுடைய விவேகத்தை இழந்துட்டாங்க, தங்களுடைய புத்தி இழந்துட்டாங்க, எல்லாரும் இறந்துடலாம் சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க. அப்போ ஒருத்தர் வந்து சொல்றார், நீங்க இப்ப இறந்துடலாம், மறுபடியும் 14 வருஷம் கழிச்சு ராமர் வருவாரு, வந்து பார்க்கும்போது அயோத்தியா சுடுகாடா இருந்துச்சா ராமர் எப்படி ஃபீல் பண்ணுவார், அவருக்கு எப்படி இருக்கும், அவரை 14 வருஷம் கழிச்சு வரன்னு சொல்லியிருக்காரு. ராமர் சத்தியசந்தன், சொன்ன வார்த்தையை கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவார், காப்பாற்றுவார். சோ ராமர் வரும்போது நம்ம திருப்பி அவரை பார்த்துக்கணும் இல்லையா, அவர் வரவேற்கணும் இல்லையா, அதுக்கு நம்ம இப்ப தயாராகணும் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை கையில பிடிச்சிட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ ராமர் திருப்பி வருவார் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை என்ன பண்றாங்க, எல்லாரும் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காங்க. 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 14 வருஷம் காத்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வெளியிலே காத்துட்டு இருக்காங்க. அவங்களால வீட்டுக்குள்ள போக முடியல, எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது ராமர் என்ன பண்றார், தன்னுடைய வனவாசத்தை முடிச்சுட்டு, ராவண வதம் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கார். அவருக்கு தெரியும் அயோத்தியா வாசிகள் இவ்வளவு பேர் காத்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லி தெரியும். அங்க பரதன் வந்து நந்தி கிராமத்துல உயிரை விட போறான்னு தெரியும். ஏன்னா 14 வருஷத்துக்கு கழிச்சு நீ வரல, ஒரு நிமிஷம் அதிகமானாலும் நான் என்ன பண்ணிடுவேன், நான் வந்து நெருப்புல குதிச்சிடும்னு சொல்லியிருக்கான். சோ பரதன் காத்துட்டு இருக்கான்னு தெரியும், தன்னுடைய தாய்மார்கள் 3 பேர் காத்துட்டு இருக்காங்கன்னு தெரியும், அங்க தனக்காக பட்டாபிஷேகம் காத்துட்டு இருக்குன்னு தெரியும். எல்லாம் தெரிந்தும் கூட என்ன பண்றார் ராமர், அங்க வானத்துல போயிட்டு இருக்கார். சோ போயிட்டு இருக்கும் போது கீழே வந்து அவனுடைய நண்பரை பாக்குறாரு, ராமருடைய நண்பரை பாக்குறார், குஹனை பாக்குறார். குஹனை பார்த்துட்டு கீழே இறங்கி குஹனை பார்த்து அவன்கிட்ட பேசிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு, உன்னை பார்த்துட்டு போனப்பா, என்னுடைய வனவாசம் ரொம்ப நல்லா ஆனது, எந்த விதமான தடங்கள் இல்லாம நல்லபடியா ஆனதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி ஆற தழுவிட்டு அதுக்கப்புறம் தான் போறாரு. சோ இப்படி அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும் போதும் கூட என்ன பண்றாரு, தன்னுடைய நட்பை மறக்கல. சோ அதனால ராமருடைய குணத்தை என்னன்னு சொல்றதுன்னு சொல்லிட்டு வால்மீகி இந்த ராமாயணத்தை படிக்கும் போது அவ்வளவு உருக்கமா சொல்லுவார். சோ அப்படிப்பட்ட ராமர் என்ன பண்றார், தன்னுடைய புஷ்பக விமானத்துல ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கார். முன்னாடி ஹனுமான் போய் சொல்லிட்டார், அந்த ராமர் வராருன்னு சொல்லிட்டார். எல்லா மக்களுக்கும் உயிர் திரும்பி வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒருத்தன் கோமால படுத்துட்டு இருந்துட்டு ஒரு 14 வருஷம் கழிச்சு எந்திரிச்சானா எப்படி இருக்குமோ அது போல எல்லாருக்கும் உயிர் திரும்பி வந்த மாதிரி இருந்தா, ராமர் வரார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே, சேச்சா நம்ம இப்படி உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னு ராமர் எப்படி பாப்பார், நம்மளை பார்த்து எவ்வளவு கஷ்டப்படுவார். சோ வரக்கூடிய ராமருக்கு நம்ம நல்ல விதமா என்ன பண்ணணும், வரவேற்பு கொடுக்கணும். போகும்போது அழுதுகிட்டே நம்ம என்ன பண்ணோம், ராமரை அனுப்பிச்சு வச்சோம். சோ வரும்போது சந்தோஷமா ராமரை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அயோத்திய வாசிகளும் உடனே எந்திரிச்சு தங்களை தாங்க அலங்காரம் பண்ணிக்கிட்டு, நல்ல புது துணியை போட்டுக்கிட்டு, வீடெல்லாம் சுத்தம் பண்ணாம இருக்கு, சுத்தம் பண்ணி வீடு எல்லாத்துக்கும் பெயிண்ட் அடிச்சு, அதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல அலங்கார பொருட்கள் எல்லாத்தையும் சுத்தி வச்சு, நிறைய வாசனை திரவங்கள் எல்லாம் மேல தெளிச்சு விட்டு, முன்னாடி வந்து நிறைய விதமான தோரணங்கள் எல்லாம் கட்டி மொத்த ஊரை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மொத்த ஊரையும் அழகுபடுத்திட்டாங்களாம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சாயந்தரம் நேரத்துல வரப்போறதுனால அப்படின்றதுனால அந்த அயோத்தியா முழுவதும் தீபம் ஏற்றி வச்சுட்டாங்க. சோ ராமர் வரும்போது எங்கேயும் இருட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அயோத்தியா முழுவதும் அன்னைக்கு தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு, இரவு பகலா எரிஞ்சிட்டு இருக்கு. சோ அப்படிப்பட்ட அந்த சமயத்துல என்ன பண்றாரு ராமர், லக்ஷ்மணன், சீதை, ஹனுமான் இவங்க என்ன பண்றாங்க வந்து புஷ்பக விமானத்துல இருந்து இறங்குறாங்க. ராமர் 14 வருஷம் கழிச்சு அயோத்தியா மக்களை பாக்குறாரு. அயோத்தியா மக்கள் எல்லாரும் 14 வருஷம் கழிச்சு ராமரை பாக்குறாங்க. ராமரை பார்க்காத கண்ணல்ல, ராமரால நம்ம பார்க்கப்படலை அப்படின்னா நம்ம மனிதர்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுதான் ராமாயணத்துல சொல்லப்படுது. சோ எல்லாரும் ராமர்
அப்படி அனுபவிக்கக்கூடியவர்கள். 14 வருஷம் அவங்களுக்கு காட்சி இல்லை, பகவானை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்த அந்த மக்களுக்கு ராமருடைய தரிசனம் கிடைச்ச உடனே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களாம். ஸோ அந்த சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய நாள் தான் என்ன சொல்றோம், தீபாவளின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த தீபாவளி அன்னைக்கு நாமும் என்ன பண்ணோம் அப்படின்னா, எத்தனையோ வருஷம் நம்ம என்ன பண்ணிட்டோம், ராமரை காட்டுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இதயத்துல இருந்து வெளியில விட்டுட்டோம். ஸோ ராமர் காட்டுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் அந்த ராமரை கூட்டிட்டு வரணும். எப்படி கூட்டிட்டு வரணும் அப்படின்னா, நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ராவணனை போன்ற அந்த அசுரனை கொன்று சீதை என்ன பண்ணும், ராமரோட சேர்க்கணும். இந்த 10 தலை அப்படின்றது 10 புலன்கள். ஸோ இந்த 10 புலன்களால் என்ன பண்றான் அப்படின்னா, சீதை அப்படின்ற இந்த ஆத்மாவானது பந்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த ராவணனை கொன்று சீதை என்ன பண்ணும் அப்படின்னா ராமர்கிட்ட சேர்த்து வைக்கணும். ஸோ இதுக்கு நம்மளால சாத்தியம் கிடையாது, இதற்கு ராமரே தான் உதவி பண்ணும், இதற்கு முக்கியமா ஹனுமான உதவி பண்ணும். ஸோ ஹனுமான் அப்படின்ற குருவனுடைய கடாட்சத்தினால, குருவனுடைய கருணையினால நமக்கு ராமருக்கு சீதை தெரிஞ்சா, சீதருக்கு ராம எங்க இருக்கார் அப்படின்ற இடம், ராமருக்கு சீதை இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சது. அதே போல ராமருக்கு சீதை உயிரோடு இருக்கான்றது தெரியுது, சீதைக்கு ராமர் வரப்போறார் அப்படின்னு தெரிய வருது. ஸோ குருவனுடைய கருணையினால 2 பேருக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்பட்டது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் குருவனுடைய கருணையினால இந்த ஆத்மாவை பரமாத்மாவோட இணைக்கக்கூடிய ஒரு வழிமுறை அப்படிங்கிறது ஏற்பாடு செய்யப்படுது. அவருடைய கருணையினால என்ன பண்றாரு, ஹனுமான் என்ன பண்றாரு, ராமரை கூட்டிட்டு வர்றார். ஸோ அதே போல குரு நம்முடைய இதயத்துல பகவானை கூட்டிட்டு வர்றார். எப்ப நம்ம இதயத்துல பகவானை வைக்கிறோம், அவர் என்ன பண்றார், இந்த 10 தலை கொண்ட இந்த ராவணனை அழிக்கிறார். நம்முடைய 10 புலன்கள் இருக்கக்கூடிய தீய விஷயங்கள், பாவகரமான விஷயங்கள் அழிக்கிறார். அதன் மூலியமாக சீதையானவள் விடுவிக்கப்படுறார். அந்த சீதையான ஆத்மாவை என்ன பண்றாங்க, கொண்டு போய் நம்ம ராமர்கிட்ட சேர்க்கிறோம். ஸோ 2 பேரும் என்ன பண்றாங்க, அயோத்தியால வந்து சேர்றாங்க. அயோத்தியா அப்படின்னா வைகுண்டம் சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த ஆத்மா மறுபடியும் பகவானை அடையக்கூடிய அந்த நாள் தான் என்ன சொல்றோம், தீபாவளி அப்படின்னு கூட சொல்லலாம். நம்முடைய அறியாமை நீங்க பெற்று நான் ஆத்மா, நான் பகவானை சேர்ந்தவன், நான் பகவானுக்கு மட்டுமே சொந்தமானவன் அப்படின்ற அந்த எண்ணம் வருது இல்லையா, அந்த புரிதல் வருது இல்லையா, இந்த உணர்தெல்லாம் என்னன்னு சொல்றோம், நம்ம மோட்சம் சொல்லி சொல்றோம். இதுதான் தீபாவளின்னு சொல்லி சொல்றோம். இதுதான் நம்ம தீபம் ஏற்றோம். ஸோ தீபம் அப்படிங்கிறது ஞானத்தை குறிக்கக்கூடியது. யார் ஒருவன் இந்த ஞானத்தை பெறுகிறானோ அதுதான் உண்மையான தீபாவளி அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நரக சதுர்தசி அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. பகவான் கிருஷ்ணன் என்ன பண்றார், பௌமாசுரன் நரகாசுரன் அப்படின்ற அசுரனை கொள்றான். இந்த பௌமாசுரன் நரகாசுரன் யார் அப்படின்னா உண்மையில பூமி தேவனியுடைய, பூமாதேவனுடைய ஒரு மகன் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. சோ பூமாதேவனுடைய மகனாக இருந்தாலும், பகவான் கிருஷ்ணனுடைய மகனாகவே இருந்தாலும், எப்ப அசத் சங்கம் இருக்கோ, எப்ப அசுரர்களுடைய கெட்ட எண்ணங்களுடைய மனிதர்களோட சேர ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களும் மாறிடுவாங்க. இதே ஹிரண்யகசிபனுடைய பையனாகவே இருந்தாலும், அசுர குடும்பத்திலே பிறந்திருந்தாலும், அவன் நாரதனை போல நல்ல ஒரு பக்தரோட சங்கத்துல இருந்து அப்படின்னா அவனும் பக்தனா மாறிடுவான். அதனால பிறப்பனால ஒருத்தனுக்கு பக்தி வர்றது கிடையாது, சங்கத்தினாலதான் ஒருத்தன் நல்லவனா கெட்டவனா மாறுறான். சோ அப்படி பகவானுடைய குழந்தையாக இருந்தாலும் நல்ல சங்கம் இல்லை அப்படின்னா நம்ம தீய வழியில போயிடுவோம். அசுரனுடைய குழந்தையா இருந்தாலும் நல்ல சங்கம் இருந்தது அப்படின்னா நம்ம பகவானால காக்கப்படும். ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த விஷயம் காட்டுது. அந்த நரகாசுரன் என்ன பண்றான் அப்படின்னா 16,000 இளவரசிகள், அதாவது கல்யாணம் ஆகாத ராஜாவுடைய பெண்கள் என்ன பண்றான், கொண்டு வந்து கடத்தி வச்சிருக்கான். எல்லாத்தையும் எதுக்கு வச்சிருக்கான்னு தெரியல, அதை கடத்தி வச்சிருக்கான். ஸோ அப்ப நாரதனால இங்க பிரார்த்தனை பண்ணப்பட்டு அந்த பெண்கள்லாம் வந்து கிருஷ்ணரை வந்து வேண்டுறாங்க, வந்து கிருஷ்ணர் வந்து எங்களை காப்பாத்துன்னு சொல்லி வேண்டுறாங்க. ஸோ அப்ப நாரதர் வந்து இங்க சொல்றார், இந்த மாதிரி நரகாசுரன் கிட்ட 16,000 பெண்கள் இருக்காங்க, திருமணம் ஆகாத கன்னிகள் இருக்காங்க, அவங்க உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சொல்லி கொண்ட உடனே கிருஷ்ணர் அங்க வரார். நரகாசுரனை வந்து ரொம்ப ஆச்சரியமான விதத்துல சம்ஹாரம் பண்றார். அதெல்லாம் நம்ம கிருஷ்ணா புக்ல ரொம்ப அழகா பிரபாத் வர்ணிச்சிருக்கார், நம்மளும் கிருஷ்ணடியில பேசியிருக்கோம். ஸோ அப்படி அந்த நரகாசுரனை அழித்த பிறகு என்ன பண்றாரு அப்படின்னா, கிருஷ்ணர் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. 16,000 பேர் இருக்காங்க, எல்லாரும் ஆசைப்படுறாங்க கிருஷ்ணன் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிருஷ்ணர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் ஏத்துக்கிறார். ஏன்னா கிருஷ்ணர்கிட்ட நீங்க எப்படி பண்ணாலும் கிருஷ்ணர் ஏத்துப்பார். கிருஷ்ணர்கிட்ட நீங்க எதிரின்னு சொல்லி போனீங்கன்னா கிருஷ்ணர் உங்களை எதிரியா ஏத்துப்பார். கிருஷ்ணர்கிட்ட நீங்க நண்பன் சொல்லி போனா உங்க நண்பனா ஏத்துக்கிறார். நீங்க கிருஷ்ணரை வந்து தன்னுடைய பையன் சொல்லி போனீங்கன்னா உங்களை அவர் தாய் தந்தையை ஏத்துக்கிறார். கிருஷ்ணரை நீங்க காதலன்னு சொல்லி போனீங்கன்னா கிருஷ்ணர் ஏத்துக்கிறார். ஏன்னா கிருஷ்ணர் எல்லா விதமான உறவை ஏத்துக்கிறார். அவர்கிட்ட இருந்து பக்தியை தான் எதிர்பார்க்கிறார். மற்றபடி உடலால் அவருக்கு எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. ஆத்ம சம்பந்தம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த 16,000 பேரும் உண்மையில லக்ஷ்மியோடைய விரிவங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க எல்லாரும் என்ன பண்றாரு, ஒரே சமயத்துல திருமணம் பண்ணிக்கிறார். ஸோ அப்படி அந்த நரகாசுரனை கொன்ற அந்த ஒரு நாள் 16,000 அந்த பட்ட மகிழ்ச்சிகளை தன்னுடைய
மனைவிகளாக மாற்றிக்கொண்ட நாள். ஸோ அப்படி இந்த நரகாசுரன் அப்படின்றவன் நம்முடைய தீய எண்ணத்தை காட்டக்கூடியவன், நம்முடைய அசத் சங்கத்தை காட்டக்கூடியவன். ஸோ அதே போல நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்முடைய அசத் சங்கத்தை விட்டு நல்ல சங்கத்தை எடுத்துக்கொள்ளும் அப்படின்ற விஷயத்தை காட்டுறதுதான் நரக சதுர்தசி அப்படின்னு சொல்றது உண்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நாள்ல தான் லக்ஷ்மி தேவி தோன்றினாள் அப்படின்னு சொல்றது உண்டு. அதாவது ஸ்ரீமத் பாகவத்துல நமக்கு 8வது ஸ்கந்தத்துல சொல்லப்படுது, எப்படி தேவ அசுரர்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா திருப்பார்களை கடைய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ திருப்பார்களை கடையும் பொழுது அதுல இருந்து நிறைய விஷயங்கள் தோன்றுது இல்லையா. உச்சைஸ்ரவசு அப்படின்ற ஒரு யானை, ஒரு குதிரை வருது, யானை வருது. அதுக்கப்புறம் பல்வேறுமான தேவர்கள்லாம் வராங்க, விஷம் வருது, ஆலகால விஷம் வருது, நிறைய விஷயங்கள் அந்த திருப்பார்கடல். அப்புறம் சந்திரன் தோன்றுகிறார். இப்படி நிறைய விஷயங்கள் அது தோன்ற ஆரம்பிக்கும். ஸோ அப்படி தோன்றும் போது இந்த தீபாவளி அப்படின்ற இந்த தினத்துலதான் லக்ஷ்மி தேவி தோன்றினாராம். லக்ஷ்மி தேவி முதல்ல அந்த திருப்பார்கடல்ல இருந்து தோன்றினார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த லக்ஷ்மி தேவி தோன்றிய பிறகு அந்த லக்ஷ்மி அவ்வளவு சௌந்தரியத்தோட இருந்தாங்களாம், அவ்வளவு அழகான திருமேனியோட இருந்தாங்களாம். அந்த திருமேனியை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு நப்பாசை, லக்ஷ்மி நமக்காக ஆக மாட்டாங்களா, நம்முடையவள ஆக மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெறிக்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது லக்ஷ்மி என்ன பண்றாங்க, மெதுவா நடந்து வராங்க. நடந்து வந்து ஒவ்வொருத்தரையா பாக்குறாங்க. ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயம் நினைக்கிறாங்க. அந்த லக்ஷ்மி தேவி சொல்றாங்க, ஒரு சிலருக்கு நிறைய தபஸ்யம் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா அவங்களுக்கு அதிகமா கோவம் வரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு துர்வாசரை போன்ற ரிஷிகளை பார்த்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு நல்ல ஞானம் இருக்கு, ஆனா இன்னும் பற்றுதல் இருக்கு போல இருக்கே, ப்ரஹஸ்பதி போல. ப்ரஹஸ்பதிக்கு நல்ல ஞானம் இருக்கு, ஆனா இன்னும் பற்றுதலோட என்ன பண்றாரு, இந்திரனோட உட்காந்து அங்க சோமபானம் குடிச்சிட்டு அவங்களுக்கு புரோகிதம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சிலருக்கு நல்ல சக்தி இருக்கு, அதே சமயத்துல அவங்களுக்கு இன்னும் காமம் போகல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவனை பாக்குறார். இன்னும் ஒரு சிலர் ரொம்ப நல்ல செல்வமுடையவர்களா இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு நல்ல தஞ்சம் கிடையாது, இந்திரனை போல. இந்திரன் ராஜாதான், ஆனா அப்பப்ப ராட்சசர்கள்ல துரத்தப்பட்டு ஓடி போயிடுவான். சோ அப்படி இந்திரனை பத்தி பார்த்து சொல்றார். ஒரு சிலருக்கு நல்ல தர்மம் இருக்கு, ஆனா எல்லாருமே நல்லவங்களா பழக மாட்டாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டாங்க. சுக்கராச்சாரியரை போல. சுக்கராச்சாரியருக்கு தர்மம் தெரியும், ஆனா அவங்க தேவர்களுக்கு ஆப்போசிட்டா அன்னைக்கு வேலை பண்ணுவார். ஒரு சிலருக்கு நல்ல கொடை கொடுக்கக்கூடிய, நல்ல தானம் கொடுக்கக்கூடிய எண்ணம் இருக்கு, ஆனா அவனுக்கு ஆன்மீகத்துல எந்த நாட்டமும் கிடையாது, தக்ஷனை போல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலருக்கு நல்ல பலம் இருக்கு, ஆனா அவன் என்ன பண்றான் அப்படின்னா காலத்தினால அழிக்கப்படக்கூடியவர்களா இருப்பாங்க போல இருக்கு, சும்ப நிசும்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவர்களை பாக்குறாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு எந்த விதமான பௌதிகமான ஆசைகளும் கிடையாது, அவங்க எப்பயுமே ஆன்மீகத்துல ஈடுபட்டு இருப்பாங்க, எல்லா நல்ல குணங்களும் இருக்கு, ஆனா அவங்களை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாரும் சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க, 4 குமாரர்கள், சனத்குமாரர்கள் 5 வயசுல இருக்காங்க, அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்றேன். இன்னும் ஒரு சிலருக்கு நீண்ட ஆயுள் இருக்கு, ஆனா அவனுக்கு எந்த விதமான நல்ல குணமும் இருக்காது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன பண்றான் அப்படின்னா ஒவ்வொருத்தரையா பார்த்து பேசிட்டு இருக்க. பலி மகாராஜனை பார்த்து பேசுறார், அதுக்கப்புறம் சிவபெருமானை பார்த்து பேசுறார். ஒரு சிலருக்கு நீண்ட ஆயுள் இருக்கு, நல்ல குணம், நல்ல அவர் நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவரா இருக்கார், அவருக்கு புண்ணியமான ஒரு ஆத்மாவா இருக்கார், ஆனா அவரை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா சுடுகாட்டுல இருக்கார், மண்டவோட போட்டு சுத்திட்டு இருக்கார், அவரை பார்த்தாவே ரொம்ப பயமா இருக்கு. ஆனா ஒருத்தர் இருக்கார், அவருக்கு எல்லா நல்ல குணமும் இருக்கு, ஆனா அவருக்கு என்ன பிடிக்கல போல இருக்கே. இது வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னு லக்ஷ்மி தேவி, நான் எப்படி எல்லாத்தையும் பாக்குறேன், எனக்கு இவ்வளவு குணம் இருக்கு, இவங்களுக்கு இவ்வளவு குணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில விஷ்ணுவை பாக்குறாங்க. விஷ்ணுவை பார்த்தா அவருக்கு எல்லா நல்ல குணமும் இருக்கு, அவரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு என்ன பிடிக்காது போல இருக்கே. ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்றாங்க, ரமா முகுந்தம் நிரபேட்சம் வீக்ஷிதம் அப்படின்னு சொல்றாங்க. பகவான் விஷ்ணு லக்ஷ்மி கூட பார்க்கவே இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட லக்ஷ்மி என்ன பண்றாங்க அப்படின்னா, லக்ஷ்மி என்ன பண்றாங்க விஷ்ணுவை திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ பகவானுக்கு யார் மேல பற்றும் கிடையாது, ஆனா பகவான் மேல எல்லாருக்கும் பற்று இருக்கு. ஸோ இப்படி லக்ஷ்மி தேவி என்ன பண்றாங்க அப்படின்னா விஷ்ணுவை எல்லா விதமான குணத்தையும் கொண்ட அந்த விஷ்ணு என்ன பண்றாங்க திருமணம் செய்து கொண்ட அந்த நாள் தான் என்ன சொல்றோம் நம்ம தீபாவளின்னு சொல்லி சொல்றோம். ஸோ லக்ஷ்மி நாராயணனாக நமக்கு நமக்கு தரிசனம் கொடுக்கக்கூடிய இந்த நாளை என்ன சொல்றோம் நம்ம தீபாவளி அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு.
இன்னும் ஒரு சில கம்யூனிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத், இன்னும் ஒரு சில நேபாள், அசாம் அந்த மாதிரி இடத்துல இது வந்து ஒரு நியூ இயர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு புத்தாண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி தீபாவளிக்கு நிறைய முக்கியத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தீபாவளி 5 நாட்கள் கொண்டாடுவது உண்டு. அதாவது ஏகாதசி, துவாதசி, திரையோதசில இருந்து தீபாவளி கொண்டாட ஆரம்பிப்பாங்க. திரையோதசி அப்படிங்கிறது தாந்தேரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தாந்தேரஸ் அப்படின்னா அன்னைக்குதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா விளக்குகளையும் வந்து ஏற்பாடு செய்வாங்க. வீட்டுல விளக்குகள்லாம் வந்து தயாரிப்பாங்க. இன்னைக்கு மாதிரி நம்ம வந்து மண்ணில் விளக்குலாம் செய்ய மாட்டாங்க. ஸோ அன்னைக்கு விளக்கு எப்படி செய்வாங்க அப்படின்னா கோதுமை மாவு, அந்த கோதுமை மாவுல தண்ணியை கலந்து அதன் மூலியமாக நல்ல உருண்டை பண்ணி அதுல என்ன பண்ணுவாங்க, விளக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த விளக்குல வந்து என்ன பண்ணுவாங்க, நல்லெண்ணெயை ஊற்றி திரி வச்சு என்ன பண்ணுவாங்க, அது மேலதான் வந்து விளக்கு ஏற்றுவாங்க. ஸோ அப்படி விளக்கு ஏற்றுவாங்க அன்னைக்கு. ஏன்னா அப்படி செய்யும் போது என்ன ஆகும், அந்த கோதுமை வாய் கொஞ்சம் கொஞ்சமா மற்ற சின்ன சின்ன பூச்சிகள், சின்ன சின்ன எறும்பு எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ இது மற்ற உயிரினங்களுக்கு உணவாக மாறும் இல்லையா. நம்ம வச்ச களிமண் இல்ல பிளாஸ்டிக் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ அப்படி அன்னைக்கு வந்து தீபங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, தாந்தேரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 13வது நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செய்ய ஆரம்பிப்பாங்களாம். அன்னைக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அன்னைக்கு விளக்கு செய்ய ஆரம்பிப்பாங்க 13வது நாள். 14வது நாள் நரக சதுர்தசி, அன்னைக்குதான் நரகாசுரனை வதம் பண்ண நாள் அப்படின்னு சொல்லிட்டு நரக சதுர்தசி அப்படின்னு சொல்லிட்டு 14வது நாள் கொண்டாடுறது உண்டு. அதுக்கப்புறம் 15வது நாள் என்ன சொல்றோம் அப்படின்னா லக்ஷ்மி பூஜை, அன்னைக்குதான் லக்ஷ்மி தேவி தோன்றிய நாள் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரதிபாத் அன்னைக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா கோவர்தன் பூஜை அப்படின்னு சொல்லிட்டு அன்னக்கூட்ட உற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறது உண்டு. அதுக்கப்புறம் வருது 16வது, அதாவது 16வது நாள் 2வது நாள், அமாவாசைக்கு அடுத்த 2வது நாள் அப்படின்னு சொல்றது நமக்கு எப்படி ரக்ஷாபந்தன் சொல்லி கொண்டாடுறோமோ அதே போல் அவங்களுக்கு விஸ்வகர்ம பூஜா அப்படின்னு சொல்லி கொண்டாடுறது உண்டு. இந்த நாள்ல தங்கை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அண்ணனுக்கு கையில ராக்கி மாதிரி ரக்ஷாபந்தன் மாதிரி ஒரு விஷயத்த கட்டி அண்ணன் கிட்ட இருந்து ஆசீர்வாதமும் அவங்க கிட்ட இருந்து கிஃப்டும் வாங்குறது ஒரு சம்பிரதாயமா இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி தீபாவளியை 5 நாட்கள் கொண்டாடுவது உண்டு. நாம் பொதுவா 2 நாள் கொண்டாடுறோம். சவுத் இந்தியாவில் வந்து நரக சதுர்தசி கொண்டாடுவோம். அதுக்கப்புறம் லக்ஷ்மி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய 15வது நாள். தீபாவளிக்கு முன்னாடி நாள் நரக சதுர்தசி, தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி தேவி தோன்றிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவது உண்டு. இந்த தீபாவளி அன்னைக்கு நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு கங்கை நீர்ல வந்து குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான நாள். ஸோ கங்கையில குளிக்கிறோம் அப்படின்னா எப்படி கங்கையில குளிக்கிறது, நம்ம எல்லாரும் கங்கைக்கு போய் குளிக்கவும் முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா குளிக்கும் போதாவது கோவிந்தா 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 அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஹரி 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 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே குளிச்சோம் அப்படின்னா நம்ம எந்த தண்ணியில குளிக்கிறோமோ அந்த தண்ணி என்ன அப்படின்னா கங்கையா மாறி போயிடும். ஸோ அதனால அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு அதை என்ன பண்ணலாம், கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிக்க முயற்சி பண்ணலாம். காலையில ஒரு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நல்ல எண்ணெய் எல்லாம் வைத்து என்ன பண்ணலாம், அன்னைக்கு ஒரு நாள் பகவானுக்காக கொஞ்சம் சீக்கிரமா குளிச்சுட்டு என்ன பண்ணும், வீட்டுல நல்ல அலங்காரம் செய்து பகவானுக்கு ஏதோ ஒரு முளத்துல பூ வாங்கி எல்லாருக்கும் சின்ன சின்ன பீஸா வைக்காம என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பூ நிறைய வாங்கி என்ன பண்ணுங்க, பகவானுக்கு நல்ல விதமான அலங்காரம் செய்யுங்க. அதே போல அன்னைக்கு நல்ல விஷயத்த சமைங்க. தேவையில்லாம வந்து பிணங்களை சமைக்காதீங்க இல்லையா. தீபாவளி அப்படின்ற நல்ல நாள்ல தேவையற்ற விஷயங்களை நம்ம சாப்பிடக்கூடாது. சாப்பிட தேவையில்லை, சாப்பிடவும் கூடாது. இல்ல நல்ல நாள்ல நல்ல விஷயங்களை சாப்பிடலாம். அன்னைக்கு போயிட்டு அன்னைக்கு கியூ தான் நிற்கும் இல்லையா. தீபாவளிக்கு பார்த்தோம் அப்படின்னா காலையில போனோம்னா ரோடெல்லாம் ஒரே நாற்றமா இருக்கும், எங்க பார்த்தாலும் ரத்தமா ஓடிட்டு இருக்கும். ஸோ அசுரர்கள் தான் அப்படி இருப்பாங்க இல்லையா. ஏன் நல்ல நாள்ல போய் நல்ல விஷயம் சாப்பிடக்கூடாது. மாட்டு பெணம், ஆட்டு பெணம், கோழி பெணம், என்னெல்லாம் பெணம் கிடைக்குதோ எல்லா பெணத்தையும் வாங்கி வாங்கி அன்னைக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. என்னமோ அதுக்கு அடுத்த நாள் உலகமே அழியிற மாதிரி அன்னைக்கு சாப்பிட்டாதான் உண்டு அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாரும் வாங்கி வாங்கி ஊரே ஒரே நாட்டமா இருக்கும் அன்னைக்கு சமைக்கிறத பார்த்தோம் அப்படின்னு. ஸோ அப்படி இல்லாம நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல நாட்கள்ல நல்ல விஷயங்களை செய்யணும். பகவானை குறிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தீபாவளி இல்ல இதை போன்ற உற்சவங்கள்லாம் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா பகவானை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும், பகவானுக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும். இந்த நல்ல விசேஷமான நாட்கள்ல பகவானுக்கு இன்னும் சிறப்பா நம்ம பூஜைகள் செய்யணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் கொண்டாடப்படுது. நம்முடைய சுகத்துக்காக கிடையாது, நம்முடைய இன்பத்திற்காக கிடையாது. தீபாவளி இப்ப பார்த்தா நம்ம ராமருக்காக, கிருஷ்ணருக்காக, லக்ஷ்மிக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன பண்றோம், தீபாவளி ஆனா நம்ம புது ட்ரெஸ் வாங்கிக்கிறோம். எல்லாரும் ட்ரெஸ் வாங்கியிருப்பீங்க இல்லையா, மறுபடியும் எல்லாரும் புது ட்ரெஸ் வாங்கியிருப்பீங்க. யாராவது நம்ம கிருஷ்ணருக்காக ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், கிருஷ்ணருக்காக ஒரு சின்ன வேஷ்டியாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது யோசிச்சிருக்கோமா? கண்டிப்பா கிடையாது. அதே போல தீபாவளிக்கு அன்னைக்கெல்லாம் ஸ்வீட் செய்வாங்க வீட்டுல உட்காந்துட்டு. இன்னைக்கு ஸ்வீட் செய்யலாம் கிடையாது. இன்னைக்கு வந்து 1 கிலோ 100 ரூபாய், 2 கிலோ 100 ரூபாய், 1 கிலோ வாங்கினா 1 கிலோ இலவசம், 1 கிலோ இலவசம், 1 கிலோ ஸ்வீட் வாங்கினா 1 கிலோ மிக்சர் இலவசம், எல்லா இடத்துலயும் வித்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஈஸியா போயிடுது.
போய் என்ன பண்றோம், ஸ்வீட் வாங்கி எல்லாத்துக்கும் ஸ்வீட் பாக்ஸ், ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிட்டு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டு போயிடும். ஒரு ஹாப்பினஸும் கிடையாது இல்லையா? ஸோ அப்படி இல்லாம அன்னைக்கு என்ன பண்ணலாம், வீட்டுல நல்ல பதார்த்தங்களை சமைத்து பகவான் முன்னாடி வச்சுட்டு குடும்பத்தோட என்ன பண்ணலாம், பகவானுக்கு நன்றி சொல்லலாம், பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அன்னைக்கு கொஞ்ச நேரம் பூஜை பண்ணலாம், பகவானுக்காக ஏதாவது பாடலாம். அதுக்கப்புறம் பகவானுடைய அந்த பிரசாதத்தை நம்ம எல்லாரும் குடும்பத்தோட சாப்பிடலாம். கண்டிப்பா பட்டாசு வெடிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ஒரு நாள் பட்டாசு வெடிக்கிறதுனால உலகமே அழிய போறது கிடையாது. அப்படி அழியிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய வண்டியை ஓட்டுறதெல்லாம் நிறுத்திக்கலாம். வண்டி ஓட்டுறதை ஒரு 2 மணி நேரம் நிறுத்திட்டு நடந்து போகலாம். 2 மணி நேரம் நடந்து போனோம் அப்படின்னா நம்ம உடம்பும் குறையும், அதே போல பொல்யூஷனும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம் இல்லையா? நம்ம பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா பல பல ஆயிரம் வருஷம் வரக்கூடிய இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம நிறுத்த ஆரம்பிச்சிடும் நம்முடைய சுயநலத்திற்காக. ஸோ அப்படிதான் இன்னைக்கு ஒரு சில மாநிலங்கள் ஒரு சில ஊர்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் வெளியில போயிட்டு பட்டாசு வெடிக்கிறது வெடிக்கலாம், நம்ம நண்பர்களை பார்க்கலாம், கோயிலுக்கு போயிட்டு வர்றது. ஸோ இப்படி அந்த நாள் முழுவதும் ஏதாவது ஒரு வகையில நாமும் சந்தோஷமா இருக்கலாம். குறிப்பாக பகவானுக்கு சேவை செய்து நாம் சந்தோஷமா இருக்கலாம். தீபாவளி நான் உண்மையான தீபாவளியின் அர்த்தத்தை புரிந்து கொண்டாடுவது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா தீபாவளி கொண்டாடி ஒரு பிரயோஜனம் கிடையாது இல்லையா? ஸோ தீபாவளி எதுக்காக கொண்டாடுறோம், எப்படி கொண்டாடுறோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு கொண்டாடணும் அப்படின்னா அதற்கான பலன் கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கும். இல்லைன்னா இது போக போக என்ன ஆயிடும் அப்படின்னா கொஞ்ச நாள்ல இது நின்று போயிடும். அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்ண மாட்டாங்க, இது எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் தீபாவளி கொண்டாடணும், தேவையில்லாம ஏன் காசு வேஸ்ட். இன்னைக்கு அதே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? பெரிய பெரிய ஆள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தீபாவளி ஏன் கொண்டாடணும், ஏன் பட்டாசு வெடிக்கணும், ஏன் இதெல்லாம் பண்ணணும், ஏன் புது ட்ரெஸ் போடணும், தீபாவளி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன், தீபாவளிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தமே புரியல, ஏன் தீபாவளி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய தியானத்துல கொண்டு வாங்க. ராமர் எப்படி திரும்பி வர அயோத்தியாக்கு, எப்படி கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை கொன்று எல்லாத்தையும் திருமணம் செஞ்சுக்கிறார், லக்ஷ்மி தேவி தோன்றியக்கூடிய நாள் என்ன, இது எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னது, தாமோதர திருவிழா இல்லையா? யசோதை என்ன பண்றாங்க, கிருஷ்ணரை கைத்தால கட்டிய நாள் என்ன சொல்றோம், தீபாவளின்னு சொல்லி சொல்றோம். ரொம்ப அழகான லீலை, தாமோதர லீலை. நீங்க எல்லாரும் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த நாள்ல அண்ணன் யசோதை என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய அன்பு அப்படின்ற கைத்தினால கிருஷ்ணரை கட்டுறாங்க. ஸோ அப்படி அன்பு நாள் நாம் கிருஷ்ணரையும் வசப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த திருநாள் தான் இந்த தீபாவளி. யாருக்குமே கட்டுக்கடங்காத ராஜாதி ராஜனா இருக்கக்கூடிய அந்த பகவான் சர்வேஸ்வரன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு இடைச்சியினுடைய கையில வெறும் முடிச்சு போட்ட கைத்தினால என்ன பண்றாரு, கட்டப்படுறாரு. ஸோ அது காரணம் என்ன அப்படின்னா அந்த யசோதையை கிட்டக்கூடிய அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி அன்பு இருந்துச்சுன்னா பகவான் நமக்கு கட்டுப்படுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த திருநாள் தான் இந்த தீபாவளி. ஸோ இப்படி தீபாவளி கொண்டாடுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இதை மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும், இது நம்முடைய கடமை தான். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இங்க 70 பேர் இருக்கீங்க, ஆளுக்கு ஒருத்தருக்கு சொல்லி கொடுங்க. 70 பேரும் ஒருத்தருக்கு சொன்னீங்க அப்படின்னா 140 பேர். ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிங்க, எதுக்காக தீபாவளி கொண்டாடுறோம், எப்படி கொண்டாடணும். ஏதாவது கிருஷ்ணருக்காக செய்யணும். அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் தானமாவது கொடுக்கலாம், கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணலாம், அவருக்கு துணி வாங்கி கொடுக்கலாம், நகை வாங்கி கொடுக்கலாம். ஸோ நம்ம மட்டும் கொண்டாடும், நமக்காக தீபாவளி கிடையாது. பகவானுக்கு கொண்டாடி பகவானுக்கு ஏதாவது செய்து நம்ம சந்தோஷமா இருக்கணும். நாம் தனியா அனுபவிக்கிறதுக்கு பேரு தீபாவளி கிடையாது, அதுக்கு பேரு ஃபெஸ்டிவலும் கிடையாது. நம்முடைய ஓன் பார்ட்டின்னு சொல்லிக்கலாம். ஸோ தீபாவளி அப்படின்னா கிருஷ்ணருக்காக ஏதாவது செய்யணும், ராமருக்காக ஏதாவது செய்யணும், லக்ஷ்மிக்காக ஏதாவது செய்யணும். இதை நம்ம இந்த தீபாவளி நம்ம பகவானோட சேர்ந்து கொண்டாட முயற்சி பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் மறுபடியும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் மறுபடியும்